கோபால் என்ற நக்கீரன் கோபால் ஏப்ரல் 10, 1959 அன்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டையில் பிறந்தவர். இவரது தந்தை நெடுஞ்சாலைத்துறையில் பியூனாக பணிபுரிந்தவர். அருப்புக்கோட்டையில் பள்ளி கல்வியை முடித்த பிறகு வணிகவியலில் பட்டம் பெற்றவர். நக்கீரன் கோபால் சிறிது காலம் வணிகம் மற்றும் வேலைகளில் ஈடுபட்ட போது 1980 ஆண்டிற்கு பிறகு பத்திரிகை துறையில் நுழைந்தார். நக்கீரன் கோபால் ஆரம்பத்தில் தாய் இதழிலும் பின்னர் தராசு இதழிலும் பணியாற்றியவர். நக்கீரன் கோபால் 1988 ஆண்டு வார இதழான நக்கீரனை தொடங்கினார். திரு கே. சுப்பு என்ற அரசியல்வாதியிடமிருந்து நக்கீரன் என்ற பெயருக்கான உரிமையை வாங்கினார். காலப்போக்கில் பரபரப்பான புலனாய்வு செய்திகளால் மிகவும் பிரபலமடைந்ததோடு கோபாலுடன் இணைந்து நக்கீரன் கோபால் என்று பொதுவெளியில் அறியப்பட்டவர். 1990களில் தமிழக கர்நாடக எல்லையில் மறைந்திருந்த சந்தன கடத்தல் வீரப்பனை துணிச்சலுடன் நேர்காணல் செய்து பிரபலமடைந்தவர். அதன் பிறகு 2003 ஆண்டு ஆயுதம் வைத்திருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டார். 2010 ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு. கருணாநிதி அவர்களால் 2009 ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது திருவள்ளுவர் தினத்தன்று சென்னையில் நடந்த விழாவில் வழங்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் வீரப்பனை சந்தித்து அவருடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக நக்கீரன் மீது கடுமையான பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். 2018 ஆண்டு அப்போதைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதாக கூறி ஆளுநரின் மாளிகையில் இருந்து கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். நக்கீரன் கோபால் வெளிப்படையாக தன்னை ஒரு நடுநிலைவாதி என்று கூறி வந்தாலும் அவரது பத்திரிகையான நக்கீரன் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தது. திமுகவின் எதிரியான அதிமுகவை விமர்சிப்பவர் என்ற அடிப்படையில் திமுகவின் ஆதரவாளராக அக்காலகட்டத்தில் பார்க்கப்பட்டார். அப்போதைய திமுக தலைவர் மு. கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு சந்தன கடத்தல் வீரப்பன் நடிகர் ராஜ்குமாரை கடத்திய போது பேச்சுவார்த்தைக்காக நக்கீரன் கோபாலை வீரப்பனிடம் அனுப்பியது. அன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்வு திமுக அரசுடன் அவருக்கு இருந்த நெருக்கமான உறவை வெளிப்படுத்தியது. அதிமுக ஆட்சி காலத்தில் நக்கீரன் கோபால் மீது பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட போது திமுக தலைவர்கள் நக்கீரன் கோபாலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தினர். இத்தகைய செயலானது பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் செயல் என்றும் அரசியல் பழிவாங்கல் என்றும் அன்றைய திமுகவினர் விமர்சித்தனர். நக்கீரன் கோபால் ஒருபோதும் திமுகவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினராக இருந்ததில்லை என்றாலும் திமுகவுக்கு நெருக்கமான பத்திரிகையாளராகவும் ஊடக ஆசிரியராகவும் கருதப்பட்டார். நன்றி, வணக்கம்.